ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பொங்கல் தீபாவளி வந்துட்டாலுமே பெரிய படங்கள் மட்டும் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். அப்படிப்பட்ட 3 படங்கள் பாத்தீங்கன்னாக்கா பொங்கல் ரிலீஸ் ஆக போது பெரிய பட்ஜெட்ல பெரிய படங்கள் வந்துட்டாலுமே அவங்களோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னாக்கா அடிச்சுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை 3 படங்கள் பெரிய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள் எது வெற்றி பெறும், எது தோத்து போடும், எந்த படம் காசு போட்ட பட்ஜெட்டோட எடுக்க முடியாத சூழ்நிலை எந்த படங்கள் இருக்க போகுதுன்றது நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா வந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த ஹீரோக்கள் படங்கள் மோதிக்கிறாங்கன்றத ஹீரோ பெயர் சொல்லிடுறேன். ஸோ தனுஷ் படமும் வந்திருக்கு, சிவகார்த்தின் படமும் வந்திருக்கு, அருண் விஜய் படமும் வந்திருக்கு. இந்த 3 படங்களும் பார்த்துக்கிட்டாலுமே மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 படமும் தனித்தனியாக சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒன்னு காமெடி படமா இருக்கு, ஒன்னு சைக்கோ படமா இருக்கு, ஒன்னு த்ரில்லிங்கான மூவியா இருக்கு. ஸோ அதுபட்ட மூவி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல த்ரில்லிங்கான இருக்கும் மூவி தனுஷ் படத்தை பத்தி பேசிடலாம். தனுஷ் நடிச்ச கேப்டன் பில்லர் அந்த படம் வெறித்தனமாக ஓட போகுதுங்க. என்னடா சொல்ற, படம் பார்க்காமலே சொல்றியான்னு கேட்டா, உண்மையாலுமே அந்த ட்ரைலர் பார்த்துட்டாலுமே வெறித்தனமா இருக்கு. தனுஷ் படங்கள் வரிசையிலேயே இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்புறோம். 2வது படம் எதை பத்தி நான் பார்க்க போறோம்னாக்கா, சிவகார்த்தின் நடிச்ச ஐலாண்ட் படத்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம ஐலாண்ட் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சிவகார்த்தினுடைய படங்கள் பற்றி நம்ம பேசிடலாம். சிவகார்த்தின் படம் பார்த்துக்கிட்டாலுமே அவர் பெரிய ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கூட்டு வர மாட்டாரு. சின்ன சின்ன குழந்தைங்களை தான் பாத்தீங்கன்னாக்கா தியேட்டர் பக்கம் ஈத்துட்டு வருவார். ஏன்னாக்கா குழந்தைங்களை இட்டுட்டு வந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸும் கம்பல்சரி வந்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவரோட படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைது காரணமே அவருடைய சின்ன சின்ன காமெடிங்களும் அவருடைய ரசிகர்களும் தான். அதனாலேயே சிவகார்த்தியின் படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 3வது படம் எந்த படத்தை பத்தி பேச போறோம்னாக்கா, அருண் விஜய் நடிச்ச மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அவருடைய கரியர்ல இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட். ஏன்னாக்கா அவர் படங்களை எடுத்துட்டாலுமே சாதாரண ஒரு படமா தான் இருக்கும். ஸோ அந்த காலத்துல படம் மாரியே எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இப்போ ஒரு குறுகிய காலத்திலேயே 2-3 படம் பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்கா வெறித்தனமாக பாத்தீங்கன்னாக்கா எடுத்து அருண் விஜய் படம் எடுத்துக்கிட்டாலுமே அவர் படங்கள் முன்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் கிடையாது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுல அவர் படங்கள் அதிகமா ஓடாது. ஆனா போன படம் பாத்தீங்கன்னாக்கா ஏன படம் அதிகமா ஓடினதுனால அவருக்கு ரசிகர் கூட்டமும் அதிகரிச்சதுங்க. அதனால இந்த படமும் வெறித்தனமாக ஓடுன்றத நம்புறோம். என்னடா எல்லா படமே ஓடுன்றியா, அப்ப எந்த படம் தான் ஓடாதுன்னு சொன்னா, கண்டிப்பா ஓடாதுன்ற படமே கிடையாது. இந்த 3 படமே வெறித்தனமாக ரசிகர்கள் மரண வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய படங்கள். அருண் விஜய் நடிச்ச படப்பேரை நீங்க சொல்லலையே, அந்த படம் பேர் சொல்லுனாக்கா கண்டிப்பா நான் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில கண்டிப்பா அந்த படம் பெயரை பற்றி நான் அந்த படம் எப்படி கதை ஸ்டோரி எல்லாமே பத்தி நான் பேச போறேன். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.